ரவி அவர்களுக்கு அவர் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைங்களாமா. அதுக்கு நண்பர்கள் சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவரு கனவும் இப்ப நிறைவேறியிருக்கு. அவர் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அவரு எப்படி கொண்டாடியிருப்பார்? அவனும் சந்தோஷமா தாங்க இருந்திருப்பான். அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே எலெக்ஷன் அன்னைக்கு எல்லாரும் ஒரே மாரி விஜய் சார் மாரியே ட்ரெஸ் போட்டுட்டு, ட்ரெஸ் போட்டு. அதில அவன் மட்டும் தான் இல்ல. அது எங்களுக்கு ரொம்ப சங்கடம். அதுக்கே அவன் வந்து யாருமே வைக்கல ஸ்டேட்டஸ். ஒரு பையன் மட்டும் தான் வச்சிருந்தான். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 21 பேர் இருக்காங்க. அதில இவங்க மட்டும் தான் இல்ல. ஆனா, ஆ எல்லாரும் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டுட்டு, எல்லாரும் ம். விசிலுக்கு தான் போட்டோம்ன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அவன் இருந்தா அவனும் அவங்களுக்கு தான் போட்டிருப்பான். 2வது அவன் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பான். அதான் ஒவ்வொரு இதையும் வந்து நான் கூட தம்பி இறந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாரி போனோம், வந்தோம், புடிச்சோம். அதுக்கு முன்னாடி எனக்கு நான் பெருசா வந்து இந்த அரசியலுக்குலாம் அதெல்லாம் நான் ம். பார்க்கவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் செய்யாது. ஆனா அவன் ஃபோன கையில வச்சுக்குவான். இங்க வந்துட்டு பேச மாட்டேங்கிறாரும்மா. பேசுனா வேலை வேற இருக்கு. பேச மாட்டேங்கிறாரும்மா. பேசுனா போயிருவோம்மான்னு ஃபோன வச்சுட்டு அதுக்கு இதுக்கு நடப்பான். ம். அவரு பேச மாட்டேங்கிறாரு. அந்த மீட்டிங்ல. வந்துட்டாருன்னா, பேசிட்டாருன்னா கிளம்பிர்லாம். இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு நடந்துகிட்டே இருப்பான். ம். அவன். அதான் இப்போ இந்த வெற்றி கண்டிப்பா அவருக்கு ஒரு திருப்தியான விஷயங்கள். எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, அந்த ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜெயிச்ச உடனேயே. இந்த வெற்றி வந்து கரூர்ல 41 குடும்பத்துக்கு நாங்க சமர்ப்பணம் பண்றோம்ன்னு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ம். ஏன்னா, ம். அந்த இடத்துலயும் அவங்க எங்கள மறக்காம இருக்காங்கங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே. நான் நியூஸ்ல பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.